இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் அவர் லக்ஷ்மியின் தாயாரின் கருணையை மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்குமே உணர்த்துறாராம். இதற்கு முன்னாடி பல ஸ்லோகங்கள்ல தாயாரின் கருணை என்பது ரொம்ப பெரிதாக இருக்கு, அதை அளவிடவே முடியாது என்றெல்லாம் அழகாக வர்ணித்தார் நம்மளோட தேசிகன். அது போலவே இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், தேவர்களுக்கு ஒரு துயர், தேவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்துடுது என்றால் பாகவதத்துல வர்றது, விஷ்ணு புராணத்துல வருது, பெருமாளிடம் தான் வருவா என்று. அதனால் தனக்கு ஒரு துன்பம் என்று அந்த ஒரு துன்பம் வர்றது என்ற அந்த ஒரு உணர்ச்சி அவளுக்கு வந்துட்டுனாவே, துன்பம் வந்தா மட்டும் வரமாட்டாளாம், துன்பம் வரப்போறது என்று தப்பாக மனதிற்குள்ள ஒரு எண்ணம் வந்தா கூட, அந்த ஒரு உணர்ச்சி வந்தா கூட அதையும் போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்வாளாம். இப்படி இந்த தேவர்கள் எல்லாருமே போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்தெல்லாம் பெருமாள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டே இருப்பாராம். ஆனால் பெருமாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவருக்கு ஒரு டைரக்டராக இருப்பது நம்மளோட லட்சுமி தான் என்று சொல்றா இந்த இடத்தில். ஆனால் என்னதான் நம்மளோட கேள்விகள், நம்மளோட சந்தேகங்கள், நமக்கு மனதுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், இது அனைத்தையுமே நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டு விஷ்ணு கிட்ட போய் சொன்னாலும் அந்த பெருமாள் அதற்கு பதில் அளிப்பதில்லை. அந்த பெருமாளின் சொரூபமாக லக்ஷ்மி அந்த பதிலை அளிக்கிறாள் என்று சொல்றா இந்த இடத்தில். அதனால் அப்படி ஒரு கருணையோடு இருக்கிறாள் லக்ஷ்மி. எப்பொழுதும் தான் படைத்த குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளாகவே அனைத்து உயிரினங்களையும் பார்க்கிறார் நம்மளோட லக்ஷ்மி. அதனால் தேவர்களுக்கு ஒரு துன்பமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளாகவும் மனிதர்கள், நம்ம பக்தர்கள் இருக்கோமே, அதனால் பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம்னா நிச்சயமாக லக்ஷ்மி வந்து காப்பா என்ற அந்த நம்பிக்கை இருந்தது என்றால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை பொய்யாக்க விட மாட்டாராம் நம்மளோட லக்ஷ்மி. ஆனால் தாயாரின் கருணை அவ்வளவு பெரியது என்று சொல்றார், அழகாக இந்த இடத்தில் வர்ணிக்கிறார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தை நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு. இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய குளம் இருக்கு என்று பார்த்தோம். இந்த குளம் பெருசாக இருக்கும்போது இந்த குளத்திற்கும் மற்றொரு இடத்துல இருக்கும் இன்னொரு குளத்திற்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு. எப்படி இந்த நதிகள் எல்லாம் பாயுமோ அந்த மாதிரி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக பாஞ்சு பாஞ்சு ஒரு நதி மாதிரி வந்திருக்காம ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்காம். அதனால் இந்த குளத்திலேருந்து அந்த குளத்துக்கும், அந்த குளத்திலேருந்து இந்த குளத்துக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கலாம் என்று ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்ததாம். மீன்கள் இப்படி விளையாடி கொண்டே இருக்குமாம். இந்த குளத்தில் இருக்கும் மீன்கள், சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குமே, அது எல்லாமே இங்கேருந்து அங்க போகுமாம், அங்கேருந்து திருப்பி இங்கே வருமாம், நடுவில் விளையாடி கொண்டிருக்குமாம். இப்படி இருக்க சந்தோஷமாக. ஆனால் ஒரு நாள் இந்த மீன்களுக்கெல்லாம் புரிய வர விஷயம் என்ன என்றால், எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும், எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் சொல்ற விஷயங்களை தவிர, அவர் கூறிய அந்த வார்த்தைகளை தவிர அதை மிஞ்சி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். அதனால் அவர் சொல்ற வார்த்தைகளே எங்களுக்கு போதுமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக, அது ஒரு அறிவுரையாக இருக்கும் என்று சொல்லி தலைவனாக தேர்ந்தெடுப்பதற்காக 3 பேருக்கு போட்டி வைக்கலாம் என்று 3 மீன்களை தேர்ந்தெடுக்கிறான்.